பேக் பெயின் வந்ததுக்கான ரீசன் என்ன, நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் சார்? இப்போ செவுத்துல கை வச்சு தள்ள மாதிரி நம்ம வந்து நீங்க கை வச்சு புஷ் பண்ணிட்டு இருந்தீங்க, அவரும் வந்து கால் நல்லா பின்னாடி ஸ்விங் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம இது என்ன பண்றோம் சார்? இவருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல வந்து நம்ம பண்ணும்போது வாய் க்ளோஸே ஆகும். நானும் வந்து 100% ட்ரஸ்ட் பண்ணல. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே இடுப்பு வலி சம்பந்தமாக ஒரு ஆட்டோக்கார அண்ணாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் டான் மெத்தடில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அவருடைய வீடியோ பார்த்துட்டு நம்மக்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸு வந்தாங்க. இந்த இடுப்பு வலி சம்மந்தமாக நிறைய பேர் வந்து கால்லாம் வலிக்குது, என்னால் நடக்க முடியல, எனக்கு வந்து மாதிரி வந்து பெல்விக்ஸ் எல்லாமே வந்து பெண்டாக இருக்குது, ஸ்பைனல் கார்டு எல்லாமே பெண்டாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் நம்மக்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டு தான் வந்து ஒரு நல்ல ஒரு யங் சாப்பு, நல்ல ஒரு பாடி பில்டர், ஜிம் பாடி. அவருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு பேக் பெயின் இருந்திருக்கு. நிறைய இடத்துல போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கிறாரு. பட் ஆனால் அவருக்கு வந்து எங்கேயுமே ரெக்கவர் ஆகலை. ஸோ நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு அவர் இங்கே நம்மக்கிட்ட வந்தார். அவருக்கும் இதே மாதிரி இந்த டான் மெத்தடில் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், ப்ளஸ் வந்து நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணோம் இந்த பேக் பெயினுக்காக. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 சிட்டிங்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஃபீட்பேக் நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி அவருக்கான ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர் எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி அவர் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறாரு. வாங்க நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் பார்வைக்கு. ஹலோ சார், 2 minutes. உங்களுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டில் டிஸ்டர்ப் பண்ணுறேன். உங்களுடைய நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் ராமகிருஷ்ணன். உங்களுடைய ஏஜ் சார்? 35. ஓகே, எங்கேருந்து வரீங்க சார்? நான் இங்கே ஈஸ்ட் தாம்பரம்லேருந்து வரேன். ஓகே சார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு சார்? லோவர் பேக் பெயின் இருந்தது. ஓகே, கொஞ்சம் வருஷமாகவே இருந்தது. ப்ராப்பராக நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன், ப்ராப்பரான க்யூர் கிடைக்கல. கொஞ்சம் வருஷம்னா எவ்வளோ நாளாக இருந்துச்சு சார்? அது ஒரு 4 to 5 years தான் இருந்தது. ஓகே, நீங்கள் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்க சார் வெளியில்? ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், சித்தா, ஓகே, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன். ஓகே. ஸோ நிறைய இதை ட்ரை பண்ண, நிறைய பேர்கிட்ட போயிருந்தேன். பட் எனக்கு ப்ராப்பரான க்யூர் இல்லை. ஓகே. இப்போ இங்கே நம்ம இதில் வந்து ஒரு 4 to 5 செஷன் முடிஞ்சிருக்கீங்க. 4 to 5 செஷன் முடிஞ்சிருக்கு. ஓகே, எனக்கு ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50% க்யூர் இருக்க மாதிரி இருக்கு. ஓகே சார். எனக்கு இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணால் கூட எனக்கு ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் தெரியல. ஓகே சார், இந்த 4 to 5 செஷன் முடிஞ்சிச்சின்னு சொன்னீங்க. அதாவது நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு சார்? இந்த மாதிரினா இப்போ லோவர் பேக் பெயின் ஜாஸ்தியாக இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணனா ஒரு நாள் ஃபுல்லாக அழைச்சிட்டு இருந்ததுன்னா லோவர் பேக் பெயின் ஜாஸ்தியாக இருந்தது. சரி, இப்போ அது வந்து கம்மியாக இருக்குது இப்போ. ஓகே, அது தவிர்த்து வேற எப்படி சார்? கால்லாம் வலிக்கும்னு சொன்னீங்க இருந்தீங்களா? ஆமாம், அப்படியே லெஃப்ட் லெக் ஃபுல்லாக பெயின் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படியே லோவர் பேக்ல இருந்து. ஓகே, அது உங்களுக்கு என்ன டைம்ல எப்படி இருக்கும் சார்? அந்த ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணனா அந்த பெயின் இருந்தது. சரி சரி. இப்போ இந்த நம்மளுடைய 4 to 5 செஷன் முடிஞ்சு இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை % குறைஞ்சிருக்கு சார்? இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50% கியூர் இருக்கு எனக்கு. சரி, அந்த கியூர்னு சொல்றீங்களா, அது நீங்க வந்து எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க சார்? இப்போ என்னன்னா அந்த பெயின் வந்து இப்போ அதே அளவுக்கு ஒர்க் பண்ணா கூட இப்போ எனக்கு அந்த பெயின் வந்து இம்பாக்ட் கம்மியா இருக்கு. ஓகே, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் நடந்தது எப்படி இருந்துச்சு? இந்த ஆஃப்டர் நம்மளுடைய இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் நடக்கிறது எப்படி இருக்குது? எவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து பார்த்துருக்கீங்க? இல்லை, ஆக்சுவலாக நார்மலாகவே நான் வந்து சிவில் ஒர்க் பண்ணுறது, சிவில் கான்ட்ராக்ட் பில்டர் நான் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு டெய்லி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே எனக்கு ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து அது ஜாஸ்தியாக இருந்தது, இப்போ பெட்டராக இருக்குது. ஓகே சார். நிறைய பேர் வந்து நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருக்கிறாங்க. பட் இப்போ நம்ம வந்து இந்த டான் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம தெரபிஸ்ட் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே சார், இப்போ நம்ம அவருக்கு வந்து நம்ம ஏதோ செவுத்துல கை வச்சு தள்ள மாதிரி நம்ம வந்து நீங்க கை வச்சு புஷ் பண்ணிட்டு இருந்தீங்க, அவரும் வந்து கால் நல்லா பின்னாடி ஸ்விங் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம இது என்ன பண்றோம் சார்? சேக்ரம் அப்படின்ற அந்த பர்டிகுலர் போன் இருக்கு இல்லையா, அதை அலைன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அது. ஸோ அது அலைன் பண்ண நம்ம இங்கே அலைன்மெண்ட் ஆக்சுவலாக கொடுக்க போகிறது கிடையாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவிலே, நம்ம வந்து ஒரு ஹேமர் ஆக்ட் பண்ணுறோம். ஹேமர் வந்து ப்ரெஷர் கொடுக்கும், அடிக்குன்னு சொல்கிறத ப்ரெஷர் கொடுக்கும். அதே மாதிரி நான் அந்த சேக்கரமோட ரெஸ்பெக்டிவ் ஏரியாவில் ப்ரெஷர் கொடுக்குறேன், அவர் வந்து அவர் சைட்லேருந்து ஜம்பராக மூவ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்து தானாக தான் நடக்கும். ஸோ அதுதான் இப்போ பண்ணி முடிச்சது. ஓகே சார், பர்டிகுலராக அந்த இடத்துல சேக்கரம்ல கை வச்சு ப்ரெஷர் கொடுக்கறதுனால என்ன நடக்குது சார்? மிஸ்அலைன்டாக இருக்கக்கூடிய அந்த போன் அந்த ஜாயிண்ட்டுக்கு ரெஸ்பெக்டிவாக இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து அமுக்கி செய்யக்கூடியதான், அதை ப்ரெஷர் கொடுத்து செய்யக்கூடியதான் ப்ரொசீஜர். ஸோ அந்த ப்ரொசீஜரை அப்ளை பண்ணும் பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அலைன்மெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணிக்கும். இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டு சொன்னாரு, பேக் பெயினுக்காக தான் நான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன், இப்போ எனக்கு 50% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பர்டிகுலரா இந்த பேக் பெயின்ல நம்ம இந்த மாதிரி கை வச்சு பண்ணும்போது என்ன நடக்குது, எப்படி அது வந்து குறையுது சார்? எதனால, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேக் பெயின் வந்ததுக்கான ரீசன் என்ன, நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் சார்? மேஜராக பார்த்தீங்கன்னா சயாட்டிக் நர்வ் சொல்லுவோம். நம்ம பாடியிலேயே வந்து அதுதான் வந்து இருக்கிறதே பெரிய நர்வ். அது பார்த்தீங்கன்னா லம்பார் ரீஜன்ல இருந்து கால் ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் ஆகும். அந்த அவர் சொன்னார், அந்த காலில் வந்து வலிக்குது இழுக்குது அந்த மாதிரி சொன்னார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லம்பார் அது சேக்கரம் வழியாக தான் போகும். அப்போ ஒரு சேக்கரம்ல வந்து டிஸ்டர்பன்ஸோ இல்லை வந்து லம்பாரில் வந்து மிஸ்அலைன்மெண்ட்டோ இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக பெயின் வர்றது வந்து ரொம்ப சகஜம். சின்ன மிஸ்அலைன்மெண்ட் இருந்தாலே அது போய் அந்த டிஸ்க் வந்து நர்வை டச் பண்ணும். டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நியூரோ டிரான்ஸ்மிஷன் பிரெயின்ல இருந்து நர்வ் வழியாக வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்கும். அப்போ அது டச் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்மிஷனில் கூட கோளாறு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து பாடி வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி டச் பண்ணுறதுனால அந்த நர்வுக்கு டிஸ்டர்ப் ஆகும்போது பாடி சொல்லுது இங்கே வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து பிரெயின் என்னவா ரீட் பண்ணி உங்களுக்கு காமிக்குதுன்னா பெயின். இவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு சின்ன கோளாறு, ஒரு கஷ்டம் அப்படின்றது வந்து ஒரு எரர், இதை காமிக்கிறது அந்த பெயின், வேற எதுவும் கிடையாது. ஓகே சார். சார், இப்போ நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொன்னார்னா 50% தான் ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்ன ரீசன் சார் அந்த 50%? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 செஷன்ஸ் போன அப்புறம் 50% இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து 90% கூட ரெக்கவர் ஆகும். அதாவது ரெக்கவரி இந்த சென்ஸ் அந்த பெயின்ஸ்லாம் நல்லா குறையும், பாடி ஃப்ரீனஸ் இருக்கும். இங்கே ஏன் 50% சொல்கிறாங்க அப்படின்னா 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வீக்லி 1 செஷனில் வந்து நடுவில் வந்து ஒரு வீக் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. அதாவது இந்த புயல் டைம், இப்போ ஒரு புயல் வந்தது இல்லையா, அந்த வந்து ஒரு பிரேக் வந்தது. இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து டெய்லி வந்து கார் ஓட்டுறாரு, ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் வந்து டிரைவ் பண்ணுறாரு. அப்போ வந்து கார் ஓட்டும் போது எப்படி வந்து சீட்டிங் இருக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து அந்த சீட்டிங் மெத்தட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அவர் அங்கே அந்த குஷன் பிளேஸ் பண்ணணும், அதை வந்து அவர் அது அந்த இடத்துல வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஃபாலோ பண்ணல. அதனால ரெக்கவரி டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வேற எதுவும் கிடையாது. பட் இப்போ அவருக்கு வந்து நம்ம டீச் பண்ணிட்டோம், அது எங்கே மிஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதனால தான் 50% வந்து சொல்கிறாரு. பட் நெக்ஸ்ட் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ரெக்கவரி இருக்கும். ஓகே சார், இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருந்தீங்க இது மாதிரி வந்து அந்த பேக் பெயின் சொல்லியிருந்தாரு இல்லையா, அப்போ நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா பெல்விக்ஸ்ல வந்து அந்த சயாட்டிகா நர்வஸை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கம்ப்ரஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பேக் பெயின் வரும், அந்த லெக் ஃபுல்லாவே அந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்டெப் பண்ணீங்க, ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்தீங்க அவருக்கு. அதாவது ஆயில் அப்ளை பண்ணி லம்பார்ட் ரீஜன் எல்லாமே நீங்க வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க. எதுக்காக சார் லம்பார்ட்ல நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பண்றோம்? இல்லை, லம்பார்ல இருந்து ஆக்சுவலாக சயாட்டிக் நர்வ் வந்து வெளியில வந்து வர்றதே லம்பார் ரீஜன்ல இருந்து தான். வந்து அந்த 3 நர்வ்ஸை நீங்கள் வந்து கூகுள்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பிரிஞ்சு வந்து அது வந்து சேக்கரம் பெல்விக் வழியாக வந்து காலில் இருந்து ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணும். ஸோ நம்ம லம்பார் ரீஜனில் தான் வந்து இனிஷியலாக
நான் சொன்ன மாதிரி அந்த நர்வில் போய் வந்து அந்த டிஸ்க் டச் ஆகும் கம்ப்ரெஷன் இருக்கும்போது. ஸோ அந்த டிஸ்க் வந்து திரும்ப அதோட பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா கம்ப்ரெஷன் ஏன் ஆகிட்டுன்னா மிஸ்அலைன் பண்ணால. ஸோ நம்ம ரீஅலைன் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ ரீஅலைன் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நர்வ் வந்து டச் பண்ணாது, நர்வ் ஃப்ரீ ஆயிடும். அதே மாதிரி சேக்கரமும் பெல்விஸும் வந்து அலைன்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அந்த அது நர்வ் படக அழகாக ட்ராவல்ஸ் பண்ணிக்கும், பெயின் இருக்காது. அவங்க ரொட்டீனை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே சார். சார், அவருக்கு கம்ப்ளைண்ட் சொன்னது வந்து பேக் பெயின் சார். பட் ஆனால் நீங்கள் வந்து சர்விக்கலில் கை வச்சு அவருக்கு தலையை ஆட்டினீங்க இல்லையா? ஆமாம். அப்போ பேக் பெயினுக்கும் சர்விக்கலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எப்படி சார்? இல்லை, டான் பொறுத்த வரைக்கும் நம்ம பர்டிகுலர் ஏரியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க அதாவது பேஷண்ட் சைட்லேருந்து நிறைய சொல்லுவாங்க, எனக்கு வந்து கழுத்தில் வலிக்குது, கையில் வலிக்குது, இடுப்பில் வலிக்குது, அவங்க மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பெயின்ன்றது நம்ம என்ன நினைக்கிறோன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குது. பெயின் நம்ம ஃபீல் பண்ணுறது நம்ம பிரெயினில் தான். அந்த ஏரியாவில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்குது. அந்த டிஸ்டர்பன்ஸை நம்ம கிளியர் அவுட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா பெயின் வந்து ரிலீவ் ஆகும். ஸோ இப்போ அவருக்கு வந்து பெயின் எங்கே இருக்குன்னு சொன்னார், லோயர் பேக் பெயின் இருக்குது சார், அவ்வளோதான் சொன்னார். அப்போது டான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், முழுமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஹோலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது WHO முழுமையாக. ஸோ அப்போ முழுமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வைக்கல் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதோட ரீசன் வந்து இருக்கலாம். அந்த பேக் பெயின் அவர் சர்வைக்கலை வந்து ஏதாவது கழுத்தை வந்து இப்படியே விட்டு அதனால கூட வந்து பேக் பெயின் வந்திருக்கலாம், மிஸ்அலைன்மெண்ட்ஸ் கண்டினியூ ஆகி. அது எங்கே காசு இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதாவது இந்த பர்டிகுலர் பெயினுக்கு இந்த இடத்துல தான் வந்து காரணம் இருக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுறோன்னா ஃபுல் பாடியை வந்து நம்ம பண்ணி விட்றோம். ஓகே சார். அதே மாதிரி வந்து ஜாக்கு பண்ணீங்க சார். ஆமாம். அது என்ன சார், எப்படி சார் அது? ஜா வந்து மேண்டிபுலர் ஜாயிண்ட் அலைன்மெண்ட் பண்ணுறது. அது ப்ரொசீஜரெலாம் நீங்கள் பார்த்தது நம்ம அலைன் பண்ணுறது. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா சீட்டிங் கரெக்டாக வாயை வந்து திறந்து அதை மூடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மூடும், அப்படி மூடாது, கிராஸாக போகும். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்டிங்கில் வந்து நம்ம பண்ணும்போது வாய் க்ளோஸே ஆகும். நானும் ரொம்ப ப்ரெஷர் நம்ம கொடுக்கறது இல்லை, டானை பொறுத்த வரைக்கும் மைல்டாக தான் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது ஒரு எனக்கு பயம் கூட வந்துச்சு, லாக் ஆயிருன்னு சொல்லி. அதனால வந்து எவ்வளோ வருதோ அது மட்டும் செஞ்சு விட்டுட்டோம். செகண்ட் சிட்டிங் அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% அந்த லாக் வந்து ஃப்ரீ ஆகி அவரால் க்ளோஸ் பண்ண முடிஞ்சது. தேர்ட் சிட்டிங் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே வந்து க்ளோஸ் ஆச்சு 90%. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 100% வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகுது. ஸோ அந்த ஜா வந்து நல்லா அலைன் ஆயிடுச்சு. பட் இந்த ஜா அலைன் ஆகிறதுக்காக கீழேருந்து தான் வந்து ஃபுல் அலைன்மெண்ட் நடந்து அதுக்கப்புறம் தான் அது அலைன் ஆகும். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஓகே சார். இப்போது நீங்கள் சொன்னீங்க ஜா வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்றது. இப்போ நம்மளுடைய வியூவர்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா சில பேர் வந்து பயந்துருவாங்க, ஐயோ ஜா ஏதோ க்ளோஸ் ஆகலை, அப்போ இது ஏதோ வேற ட்ரீட்மெண்ட் போல, நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியில வந்தா வாய் திறந்து வச்சுட்டு தான் வரணும் போல அப்படின்னு சொல்லிலாம் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கிறதுக்கான சான்சஸ் உண்டா இல்லை எப்படி சார் அது? அல்ல, அதுதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் செஷன் பண்ணுறப்போ அவருக்கு வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிடுவோம். அதாவது தெரப்பி ப்ரொசீஜரில் வந்து நார்மலாக வந்து ஜா நீங்கள் சாப்பிடும்போது திறந்து மூடுவீங்க, பேசும்போது திறந்து மூடுவீங்க, அது அந்த ஃபங்க்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தப்பான பொசிஷனில், அதாவது ஜா வந்து அதோட இடத்துல இல்லாமல் நகன்றிருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது. பட் அலைன் பண்ணுறதுக்காக ப்ரொசீஜர் நம்ம அப்ளை பண்ணுறோம்ல, அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகலை.
இப்படிதான் ஜா இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து அங்க வந்து ஒரு ஃபோக்கஸ்டா அந்த ப்ரொசீஜரெல்லாம் அங்க நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அவருக்கு ஜா க்ளோஸ் ஆகுது. அப்படி க்ளோஸ் ஆக நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், கண்டினியூ பண்ணல. எவ்வளோ தூரம் அவரால் பண்ண முடியுதோ செய்ய விட்டுட்டு நம்ம விட்டுட்டோம். அதுதான் வந்து நெக்ஸ்ட் சிட்டிங் வரும்போது வந்து அதுவாக ஹீல் ஆயிருக்கு. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து ஹீல் ஆயிருக்கு அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட் செஷனில். எஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸ் இருந்துச்சா உங்களுக்கு இந்த ஆமா, ப்ராப்ளம்? ஆமா. ஓகே, 5 இயர்ஸா? 5 years. ஓகே சார். இந்த 5 இயர்ஸா இருந்துச்சு. இந்த 5 இயர்ஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு 5 செஷன்ல 50% குறைஞ்சிருச்சு. ஆமா. ஓகே சார், வெரி குட். தெரியுது. ஓகே ஓகே சார், வெரி குட் சார். இப்போ நம்ம இந்த வீடியோ பண்ற மோட்டோவே என்னன்னா, பப்ளிக் வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே வந்து நம்ம ஷூட் பண்றோம், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து ரீசன் என்னன்னு தெரியாமலே போயிட்டு வேரியஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க. இதுல உச்சகட்ட ஒரு கொடுமை என்னன்னா, ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க. இதோடைய கான்செப்டே என்ன அப்படின்னா, இன்டர் ஜாயிண்ட் ஸ்பேஸை வந்து நம்ம ரொம்ப அதாவது கிளியர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்டர் ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து நிறைய பேருக்கு அதிகமாயிடுது. அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வர்றது, சரிங்களா? இப்போ அது வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டு வரதுனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து குறையுது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ப்ராப்ளம் 5 சிட்டிங்ல 50% நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இதனால நீங்க பப்ளிக் சொல்ல விரும்புறது என்ன சார்? இந்த மாதிரி ரொம்ப வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலாக நானும் வந்து 100% ட்ரஸ்ட் பண்ணல. ஆனால் ஒரு 1 or 2 செஷன்ஸில் வந்து நல்ல டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சு நல்லா நமக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தது. இன்னொன்று நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நமக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்தது. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். தேங்க்யூ வெரி மச்.